எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம குரு பெயர்ச்சியில மிதுன ராசி, மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3. அதாவது செவ்வாய் பகவானுடைய மிருகசீரிஷ நட்சத்திரம், ராகுவோட திருவாதிரை, குருவுடைய புனர்பூச நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்கள் கொண்ட மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு குரு பகவான் 12ல வரார். 12ல வரார். 12ல வந்து தன்னுடைய 5வது பார்வையா இவாளுடைய 4வது வீடான புதனுடைய கன்னிராசியை பார்க்கிறா. அதுக்கப்புறம் தன்னுடைய 7வது பார்வையா இவாளுடைய 6வது வீடான விருச்சிகத்தை பார்க்கிறார். அது போல தன்னுடைய 9வது பார்வையாக இவாளுடைய 8வது வீடான மகர ராசியை பார்க்கிறார். டோட்டலாவே எப்பொழுதுமே 4, 8, 12 இந்த இடம் ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தர் இந்த இடத்துக்கு நாங்கள் எங்களுக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த தசா புத்தி கிரகங்கள் வந்து 4, 8, 12 இருந்து இயக்கினா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் கல்யாணத்துக்கு பொண்களுக்கு பார்க்கும்போது கூட 4, 8, 12 எல்லாம் ஆக்டிவேட் ஆயிருதுன்னா இவாளுக்கு இப்போ கல்யாணம் ஆகிடும், இந்த இதுக்குள்ள கல்யாணம் ஆகிடும்னு ஷுவராக சொல்ல முடியும். அந்த மாதிரி இட மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய குரு பெயர்ச்சி, அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். இவாளை பொறுத்த வரைக்கும் இந்த 4ஆம் வீட்டை பார்க்கறதுனா சுகஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம், புது வீடு, வண்டி இதையெல்லாம் வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கக்கூடிய நேரம். அதே நேரத்துல 6ஆம் இடம் ரிணம், ரோகம், சத்ரு. அப்போ எல்லாரும் நினைச்சுக்கிறா ரிணம் கடன் அப்படின்னா மானிட்டரியா உள்ள கடனை தான், எங்க கடன் எப்ப தீரும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. கடன்னா இது மட்டும் கடன் கிடையாது, பணம் மட்டும் கிடையாது. நம்ம அம்மா அப்பா நம்மளை பாத்துக்கிறா, நான் அத்தனை அன்போட இருக்கா, அந்த அன்பை திருப்பி கொடுத்தா தான் அந்த கடன் சரியாகும். அது ஒரு கடன் தான். என்னன்னா நம்மளுக்கு முடியாத காலத்துல, நம்ம பிறந்தப்பறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாத காலத்துல நம்மளை பார்த்துட்டா அம்மா அப்பா, அவளை கடைசி வரைக்கும் பார்த்தாதான் அந்த அப்பா அம்மாவுக்கு வச்சிருக்கிற கடன் வந்து தீரும். எல்லாரும் நினைச்சிருக்கேன் கடன் தீருமா, கேட்கிற கேள்வியே இதுதான், நான் ரொம்ப கடன்ல இருக்கேன். கடன்கிறது வந்து அன்பு தான் கடன், அன்பும் கடன் தான், அன்பும் கடப்பு தான். ஒருத்தர் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையும் அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி நடக்கிறோம்னா, நம்பிக்கையை துரோகம் பண்ணோம்னா அது வந்துட்டு கடன் தான். எப்படி அன்பு, பாசம் எல்லாமே கடன் தான். எல்லாரும் நினைச்சுக்கிறா பணம் மானிட்டரியா இருந்தா மட்டும்தான் கடன் அப்படின்னு நினைச்சுக்கிறா. கிடையவே கிடையாது. நிறைய வகை கடன்கள் இருக்கு, 64 வகை கடன்கள் சொல்றா. இந்த கடனை நிவர்த்தி பண்றதுக்காக நம்ம சிறப்பு பிரசன்னத்திலாம் பார்க்கும்போது இந்த 6ஆம் இடம் வந்து திருப்பி திருப்பி அதே வந்து அந்த கடன்கள் இருக்கிறது. இவாளை கேட்டா இவா எங்களுக்கு எந்த கடனும் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது அப்படின்பா. பித்ரு கடன் அதுவும் கடன் தான். அப்படிப்பட்ட கடன்களை தீக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்றோம், நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட கடன்களை தீக்கிறதுக்காக என்ன சொல்றோம்னா, திருச்சேரையில இருக்கிற ரிண விமோசனேஸ்வரர், ரிண விமோசனம் எப்படி இந்த பிறவி முற்பிறவியில் செய்த கடன்கள் அத்தனையும் தீர்த்து கொடுக்கிறவர் அவர். அப்படிப்பட்ட 6ஆம் இடமான ரிண ரோக சத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்ப என்ன ஆகும், கடன்கள் தீரும். அதே நேரத்துல எந்த வகையான கடன், எல்லா வகையான கடன்களும் தீரும். அந்த தீர்றதுக்குள்ள இது வரும்போது அதை நம்ம பண்ணிக்கணும். எப்படி பண்ணிக்கணும், அம்மா அப்பா முடியாம படுத்திருக்கா, அவளை விட்டுவிட்டு அவளை எங்கேயா கொண்டே விட்டுட்டு வரக்கூடாது, அவளை கூட இருந்து பார்த்துக்கணும். அப்பதான் அந்த கடன் தீரும். அந்த மாதிரி விஷயத்த குரு பகவான் ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பார். அதை நம்ம பண்ணணும். ஒருத்தர் நம்மளுக்கு எந்த வகையிலானும் பண்ணியிருக்காருன்னா அதை வந்து தீர்த்து கொடுத்துடணும். அதை இந்த குரு பகவான் இப்ப பண்ணி கொடுப்பார். அதுக்கப்புறம் 8ஆம் இடம், 8ஆம் இடத்தை தன்னுடைய 9வது பார்வையால பார்க்கிறார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது வம்பு வழக்கு ஸ்தானம். அப்போ வம்பு வழக்குனா நம்ம பேர்ல யாராவது லிட்டிகேஷன் ஏதாவது ஒரு கேஸ் போட்டிருக்கா, அந்த கேஸ் நம்ம பக்கம், நியாயம் நம்ம பக்கம் இருக்குன்னா கண்டிப்பா அது நம்ம பக்கம் தான் ஜெயிக்கும். 2வது, நம்ம போய் எந்த வம்பு வழக்குலயும் மாட்டின்ற கூடாது. அப்படியே ஏதாவது மாத்தினாலும் அவர் நம்மளுக்கு புத்தி கொடுத்துடுவார் குரு பகவான், அதுல இருந்து வெளியில வர சொல்லி. ஒரு 50% போனா கூட எப்படியோ ரிட்டர்ன் பண்ண வச்சுடுவார் அவர். நம்மளை அனாவசியமான வம்பு வழக்குகளுக்கு போகக்கூடாது
உங்களுக்கு குரு பகவான் பார்வை இருந்தாலுமே மிதுன ராசிக்காரா பண்ணக்கூடாது. பண்ணினா ஓகே, அது அந்த ஒரு வருஷத்துக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல, அதுக்கப்புறம் வந்ததுன்னா அதுல தப்பிக்க முடியாது. யூஸ்வலாவே மிதுன ராசிக்காரா அத்தனை சீக்கிரம் போயிட மாட்டான். என்ன, ஏன்னா இது வந்து புதனோட வீடு. அந்த புதனுக்கு கரெக்டா தீர்மானமே எடுக்க தெரியாது. அதனால இவ எப்பவுமே ஒரு ஆசிலேஷன்ல தான் இருப்பா. சரியான முடிவே எடுக்க மாட்டான், தப்புன்னு எடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு ராசி. ஈவன் செவ்வாய் அங்க இருந்தாலுமே மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசியில பிறந்தவாளுடைய குணங்களே வேற, ரிஷப ராசியில இருக்கிறவாளுடைய குணம் வேற. எப்படி சிம்மத்துல இருக்கிற உத்திரமும் கன்னிராசியில இருக்கிற உத்திரத்துக்கு எத்தனை டிஃபரன்ஸ் இருக்கோ, பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ், அதே மாதிரிதான் இதுவும் இருக்கும். இவெல்லாம் வம்படிக்கே போக மாட்டான். ஆனா ரிஷபராசியில இருக்கிற மிருகசீரிஷம் பேசியே தீருவா. அவளுக்கு எல்லாமே ஒரு ஆர்குமெண்ட். இவ அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். இவ எப்படின்னா அதுல போனா அது வந்துருமோ இது வந்துருமோ யோசிச்சு யோசிச்சு அந்த ப்ராப்ளம் அப்படியே போயிடும். என்ன, அவ மிதுனராசிக்காரோட அதான் ஒரு அனுபவம். எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அவ அந்த விஷயத்த அப்படியே ஆற போட்டு 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 அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். தீர்மானம் எடுக்க மாட்டான். அப்படி இருக்கிறவா இந்த மாதிரி வம்பு வழக்குக்கு யூஸ்வலா போறதுக்குள்ள சான்சஸ் ரொம்ப குறைவு. அப்படியே இருந்தாலும் அது இவா பக்கமா சரியாயிடும், தீர்ப்பாயிடும் சொல்லலாம். இவாளுக்கு ஃபேவரபிளா அந்த இடம் இதா இருக்கு. அதே நம்ம நேரத்துல அந்த 12ஆம் இடம் விரயஸ்தானம். விரயஸ்தானம் வர்றதுனால விரயங்கள் பண்ணும்போது, செலவுகள் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையா செலவு பண்ணணும். 8ஆம் இடமும் ஆக்டிவேட்டட். 8ஆம் இடம் பாக்குறதுனால என்ன ஆயிடும், வம்பு வழக்கு வரும். அதனால விரயம் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. அதையும் குரு தான் பாக்குறார். சோ பண விரயமா தான் அது இருக்கும். அதனால இவ ரொம்ப ஜாகிரதையா, இத்தனை நாள் இவாளுக்கு நல்ல இடத்துல இருந்தார் குரு. என்னன்னா 11ஆம் வீட்டுல லாபஸ்தானத்துல இருந்தார். அதே மாதிரி பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல சனி பகவான்ல ராகு இருக்கார். எல்லாத்துலயும் பிரம்மாண்டம். சோ வேலைக்கு போறது சேர்றது எல்லாத்தையும் ரொம்ப ஜாகிரதையா நல்லா யோசிச்சு அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். அதே நேரத்துல 9ஆம் வீட்டில் சனி பகவான். மூதாதையர் காரியங்கள் ஏதாவது நான் சொல்றேனே, ஒரு கடன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காரியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா பேலன்ஸ் வைக்காம அதை நல்லபடியா முடிச்சு வைக்கணும். பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தப்படாது. 9ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கார். 10ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதுனால எல்லாமே பிரம்மாண்டமா பண்ண தோணும். ஜாகிரதை ரொம்ப ரொம்ப அவசியம். நல்ல விடாமுயற்சி நன்னா இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு வீடு எல்லாம் வாங்கும் பொழுது அதுவும் ஒரு விரயம்தான். 12ஆம் இடம் ஆக்டிவேட் ஆனதுனாலதான் அந்த வீடு வாங்குறேள், வண்டி வாங்குறேள், இதெல்லாம் பண்றது எதனால, இந்த விரயஸ்தானம் ஆக்டிவேட் ஆனதுனால. ஆனா அந்த டாக்குமெண்ட்ல கரெக்டா இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடமும் ஆக்டிவேட்டட், 6ஆம் இடமும் ஆக்டிவேட்டட். அதனால அந்த பார்வை 6ஆம் இடத்துக்கும் வருது, 8ஆம் இடத்துக்கும் வருது. அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்துலயும் ஒரு ஜாகிரதை. அதிர்ஷ்டம் உண்டு. அஷ்டமத்துல இருந்தப்போ இப்போ இருக்கிற சனி பகவானோட பொசிஷன் எல்லாமே பார்த்தாலுமே மிதுன ராசிக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. சோ இவ என்ன பரிகாரம் பண்ணணும், 12ல் இருக்கிற குரு அவர் நல்ல ஒரு இது தரணும்னா சித்தர் வழிபாடு ரொம்ப நன்னா இருக்கும். அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் தரிசனம் பண்ணிட்டு வருது. ஏன்னா 6, 8 பார்வைகள் இருக்கிறதுனால சூரனை சம்ஹாரம் பண்ண இடம். அதனால திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய இஷ்யூஸ் குரு பெயர்ச்சினாலேயோ அடுத்த 1.5 வருஷத்துக்கு எப்படி ஆனாலும் இந்த வருடம் முழுவதும் அடுத்த ஏப்ரல் வரைக்குமே உங்களுக்கு ஏப்ரல் 13 இந்த குரோதி வருஷத்துல உங்களுக்கு வேற எந்த பெயர்ச்சிகளும் இல்லாதனாலையும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஈவன் தோ 118 நாள் குரு வக்ர நிலைக்கு போனாலுமே இந்த கிடைக்கிறதுல கொஞ்சம் ஸ்லோனஸ் வருமே தவிர மோசமா எதுவும் நடக்காது. அப்போ குரோதி வருடம் குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும், குரு பெயர்ச்சி மட்டும்தான் இருக்கு பொறுத்த வரைக்கும், மிதுன ராசிக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் கிடையாது. ஒரு நல்ல வருடம். நாளைக்கு கடக ராசியை பத்தி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.